வணக்கம் அன்பர்களே. இது வெண்கலக் குரலோன் தமிழிசை பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் குறித்த சிறப்பு பதிவு. இவர் 19/1/1933 மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி என்னும் இடத்தில் பிறந்தார். சீர்காழியில் பள்ளிப் படிப்பை முடித்த பிறகு சென்னையில் தமிழிசைக் கல்லூரியில் இசைமணி பட்டம் பெற்றார். பிறகு சங்கீத வித்வான் என்னும் பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பிறகு திருப்பரம்புரம் சுவாமிநாதன் பிள்ளையிடம் குருகுல இசைப்பயிற்சி பெற்றார். இவர் பாடிய முதல் திரைப்பட பாடல் பொன்வயல் என்ற படத்தில் இடம்பெற்ற சிரிப்புத்தான் வருகுதையா. சிரிப்புத்தான் வருகுதையா உலகை கண்டால். இவருக்கு முதல் திருப்பு முனையாக அமைந்தது ரம்பையின் காதல் என்ற படத்தில் இடம் பிடித்த சமரசம் உலாவும் இடமே என்று தொடங்கும் பாடல். நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. காலம் கடந்து சென்றாலும் கருத்து மாறாத காமு ஷெரீப்பின் திரைப்பட பாடல் பணம் பந்தியிலே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து தான் பெற்ற பிள்ளைகள் கைவிட்டுவிட வளர்த்த பிள்ளையின் பாசத்தை எண்ணி தந்தை கலங்கும் போது வரும் அசரீரி பாரதியின் பாடல் படிக்காத மேதை படத்தில். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றார். கோவிந்தராஜன் ஸ்லோச்சனா இணையருக்கு 2 பிள்ளைகள். இதில் இவரது மகன் சிவசிதம்பரமும் ஒரு பின்னணி பாடகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது ஜகதல பிரதாபன் படப்பாடல். சிவசங்கரி சிவானந்தலகரி சிவசங்கரி. கீதையின் சாராம்சத்தை ஒரு பாடலாக கண்ணதாசன் வடிக்க அதை சீர்காழி குரலில் கர்ணனுக்காக கண்ணன் பாடும் பாடலாக அமைந்தது இந்த பாடல். கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. சீர்காழி கோவிந்தராஜன், கே.வி. மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன் உட்பட பல இசையமைப்பாளர்களிடத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள் பாடியுள்ளார். இனி வருவது மணியோசை படப்பாடல். தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும். இவரை தேடி பல பட்டங்களும் விருதுகளும் வந்தடைந்தன. அதில் சென்னை பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம், தமிழக அரசின் கலைமாமணி பட்டம், இந்திய அரசின் பத்மஸ்ரீ பட்டம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. அடுத்து வருவது அமுதும் தேனும் தை பிறந்தால் வழிபிறக்கும் படத்திலிருந்து. ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே. கண்ணதாசன் வரிகளுக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல் காத்திருந்த கண்களிலிருந்து. ஓடம் நதியினிலே. சீர்காழி கோவிந்தராஜன் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் என்பது சொல்ல வேண்டிய செய்தியாகும். அடுத்து வருவது அகத்தியர் படப்பாடல். நடந்தாய் வாழி காவேரி. கந்தன் கருணை திரைப்படத்தில் அமைந்த இந்த பாடல் பக்தி மனம் கமழும் ஒரு அழகிய முருகன் இறைப்பாடலாகும். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை. 24/3/1988 தனது 55வது வயதில் மாரடைப்பு காரணமாக சீர்காழி கோவிந்தராஜன் மறைந்தார். விநாயகனே வினை தீர்ப்பவனே, நீயல்லால் தெய்வம் இல்லை, சின்னஞ்சிறு பெண் போலே போன்ற பல தனிப்பாடல்கள் பாடிய சீர்காழியின் புகழ் என்றும் வாழ்க. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.